அது ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாழிக்குள்ளும் எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு அதிலே காண கிடைத்த அரிய பொருட்கள் இன்றைக்கு உலகத்தின் பல நாடுகளின் அருங்காட்சியகத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றன. பெர்லின் அருங்காட்சியகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த மனிதர்கள் எப்படி மனிதர்களே அல்ல என்று சொல்லப்படுகிற அந்த வகை மக்கள் எப்படி இருந்தார்கள், கற்கால மனிதர்களுக்கு முந்தியவர்கள் என்பதற்கு கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் அனைத்தும் மிக மிக பிற்பட்ட காலத்தில், கடந்த நூற்றாண்டில், அதற்கு முன்னைய நூற்றாண்டில் உலகத்தின் பல பகுதிகளிலே கண்டு எடுக்கப்பட்ட எலும்புகளின் மூலமாகத்தான் இவர்கள் இந்தந்த வகை பிரிவை சேர்ந்தவர்கள். இந்த பூர்வ குடிமக்கள் என்று சொல்கிறோமே, the indigenous people, இவர்களின் மூதாதையர்கள். அவர்கள் எந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிற பொழுது, மஞ்சள் நதி பாய்ந்து ஓடுகிற சீன தேசத்தில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள், இந்தோனேசியாவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஜாவா சுமத்ரா தீவுகளிலே, அதிலும் குறிப்பாக ஜாவா தீவில் சோலோ நதிக்கரையிலே கண்டெடுக்கப்பட்ட எலும்புகளில் மண்டை எலும்பு, கபாலம், இடது துடை எலும்பு, 2 பற்கள், இவற்றை வைத்துக் கொண்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் எந்த வகையை சேர்ந்தவர்கள். பித்திகாந்தி ரோபஸ், இவர்கள் இந்த வகையை சேர்ந்தவர்கள். மஞ்சள் நதி பாய்கிற சீனத்திலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு கபாலம், ஒரு மண்டை ஓடு, அதிலே இருந்து இவர்கள் சீனாந்தி ரோபஸ். இன்னொரு பகுதியில் ஜெர்மனியில் ஹைடல்பர்க் என்கின்ற இடத்திலே கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடு ஹைடல்பர்க் வகையை சேர்ந்தவர்கள். அட்லாஸ் மலை பிரதேசத்திலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய தொடை எலும்பு, தாடை எலும்பு, கபாலம், அதை வைத்து அட்லாந்திரோபஸ். அதை போல ஆப்பிரிக்க கண்டத்தில் தான்சானியா பகுதியிலே கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடு தொலாந்திரோபஸ். இந்த 4 பிரிவுகளும் பூர்வ மனிதர்களுக்கு நெடுங்காலத்துக்கு முன்னால், லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த மனிதர்கள் என்று சொல்லப்படுகின்ற, நமக்கு மூதாதையர்களாக கருதப்படுகின்ற எலும்பு கூடுகள். இதைத்தான் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஹோமோ எரெக்டஸ் இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பல நூற்றாண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னர் நியண்டர்தல் மனிதர்கள் என்று நீங்கள் வரலாற்றிலே படிக்கிறீர்களே, அந்த மனிதர்கள் வருகிறார்கள். இது ஜெர்மனியிலே நியண்டர்தல் பள்ளத்தாக்கிலே கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் என்பதனால் நியண்டர்தல் மனிதர்கள் என்று சொல்கிறார்கள். 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்தவர்கள் இந்த நியண்டர்தல் மனிதர்கள். இவர்கள் இன்றைய மனித இனத்தினுடைய எலும்புகளிலே இருந்து முற்றிலும் இந்த எலும்புகள் மாறுபட்டு இருக்கின்றன. அப்படியானால் இந்த நியண்டர்தல் மனிதர்களிலே இருந்து இன்றைய நவீன கால மனித வகையை சேர்ந்தவர்கள் யார்? ஹோமோ சேப்பியன்ஸ். எத்தனை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக வருகின்ற இந்த இனத்தை பூர்வ குடிமக்கள் என்று சொல்கிறீர்களே, 4 வகையாக பிரிக்கிறான் ஆராய்ச்சியாளர். ஆம், மங்கோலாய்டு, நீக்ராய்டு, காக்கசாய்டு, ஆஸ்திரேலாய்டு, 4 வகை மனிதர்கள். கருப்பு, வெள்ளை, மஞ்சள், பழுப்பு வண்ணம், 4 வண்ணம். இந்த 4 வகையாக இந்த பூ உலகத்தில், இன்றைய உலகம் அல்ல, இவையெல்லாம் நெடிய ஆராய்ச்சிக்கு பின்னாலே கண்டெடுக்கப்பட்டது. அப்படியானால் எங்கே தோன்றியது மனித இனம்? மனித இனத்தின் தொட்டில் தான் லெமுரியா கண்டமாம், தமிழர்களின் குமரி கண்டம் என்பதை ஈராஸ் பாதிரியார் மட்டுமல்ல, ஹெச்ஜி வெல்ஸ் மட்டுமல்ல, அக்ஸ்லி மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஆய்வாளன் ஹெகலே சொல்லுகிறான். மிக அருமையாக சொல்லுகிறான். ஆசியா கண்டத்தின் தென்கரையிலே இருந்து ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய கிழக்கு கரை, உங்கள் மனக்கண் முன்னால் உலக வரைபடத்தை கொஞ்சம் கொண்டு வாருங்கள்.
அட்லஸை உங்கள் மனக்கண் முன்னால் கொண்டு வாருங்கள். ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய கிழக்கு கரை வரையில் சந்தா தீவுகளிலே இருந்து ஆசியாவின் தெற்கு கரையிலே இருந்து ஒரு பரந்த நிலப்பரப்பு இருந்தது. மிகப்பெரிய நிலப்பரப்பு. இன்னும் சொன்னால் காரல் மார்க்ஸோடு சேர்ந்து உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள். The workers of the world unite. You have to lose nothing but your chains. உங்கள் விலங்குகளை தவிர நீங்கள் இழக்கப் போவது எதுவும் இல்லை என்று அந்த மேனிஃபெஸ்டோவிலே இன்னொரு கையெழுத்திட்ட ஃபிரெடரிக் எங்கல்ஸ் அவன் குறிப்பிடுகிறான். இந்த லெமோரியா கண்டம் என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியில் தான் பரந்த நிலப்பரப்பு இருந்தது. மனித இனம் முதலில் இங்குதான் தோன்றியது. தேவனேய பாவாணர் கோரியதுக்காக மட்டுமல்ல, அவர் அழுத்தந்திருத்தமாக சொன்னார், உலகில் முதல் மனிதன் எங்கே தோன்றினார் என்றால் தமிழர்கள் வாழ்ந்த லெமோரியா கண்டத்திலே தோன்றினார் என்று குறிப்பிட்டார். நிசப்தம் நிலவியது. என்னை அன்பு காட்டி அழைத்த தமிழ்துறை பேராசிரியர் தனராஜ் அவர்கள் உரையாற்றுகிற பொழுது மாணவர்கள் அமைதி காட்டினார்கள். நான் உரையாற்றுகின்ற வேளையிலே ஏற்பட்ட இந்த தடங்கலில் ஒலியும் ஒளியும் இல்லாவிடினும் மாணவ செல்வங்களே, என்னை வந்த இடத்திலே தமிழர்கள் மதிப்போடு நடத்துவது விருந்தோம்பும் பண்பு என்ற காரணத்தினால் நீங்கள் அமைதியாக இருந்ததை என் வாழ்நாளிலே மறக்க மாட்டேன். இது ஒரே ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. 1968ஆம் ஆண்டு நான் சட்டக்கல்லூரியிலே பயின்று கொண்டிருந்த காலத்தில் கெல்லிஸ் மாணவர் விடுதியிலே நான் தங்கியிருந்தேன். விடுதி விழா கொண்டாடப்பட்டது. அந்த விடுதி விழா நிகழ்ச்சிக்கு அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களை அழைத்திருந்தோம். அவர்கள் உரையாற்ற வந்திருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பு சமுதாய சீர்திருத்தம். சட்டக்கல்லூரி மாணவர்கள் எவ்வளவு அருமையாக கட்டுப்பாட்டை பாதுகாப்பார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நானும் அந்த கல்லூரியிலே பயின்றவன் தானே. திடீரென்று மின்சாரம் நின்றுவிட்டது. விளக்குகள் முற்றிலும் அணைந்து விட்டன. ஜெனரேட்டர் ஏற்பாடு செய்ய தவறிவிட்டோம். எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது. விடுதி நாள் விழா, அதிலும் விடுதி நாள் விழா என்றால் மிகச் சிறப்பான அறுசுவை விருந்து, அசைவ விருந்தெல்லாம் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அந்த சூழலில் ஒரு பரபரப்பும் பதட்டமும் நிறைந்த அரசியல் மோதல்கள், கல்லூரிக்குள்ளேயும் கட்சி அரசியல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த காலம் அந்த காலம். அப்படிப்பட்ட சூழலில் பெரியார் மேடையில் அமர்ந்திருக்கிறார். இருள் சூழ்ந்து விட்டது. ஒலிபெருக்கி வேலை செய்யவில்லை. ஒரு பதட்டம். யாராவது கூச்சலிட்டு விடுவார்கள், சீழ்க்கை ஒலி எழுப்பி விடுவார்கள். ஒரு மாபெரும் தலைவனை, நம்மை தமிழர்களை மனிதர்களாக நடமாட வைத்து தலை நிமிர வைத்த இந்த மகத்தான தலைவனின் மனம் புண்படும்படி ஏதாவது நடந்துவிடக்கூடாது என்று மிகுந்த கவலையோடு இருந்தோம். 15 நிமிடங்கள் ஒலியும் இல்லை, ஒளியும் இல்லை. மீண்டும் ஒளி வந்தது. பெரியார் அவர்கள் அவருக்கே உரிய குரலிலே பேசினார். சட்டக்கல்லூரி பையங்கள் என்றால் ரொம்ப முரட்டுத்தனமானவங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. இன்றைக்கு நான் பேச வந்த இடத்துல விளக்கு அணைஞ்சு போச்சு. ஒருவர் முகம் ஒருத்தருக்கு தெரியலை. ஆனால் இந்த அரை மணி நேரமும் கல்லூரிக்கு போகாத இந்த கிழவனையும் மதித்து நீங்கள் இவ்வளவு அமைதியாக இருந்ததை என் வாழ்நாளிலே மறக்கவே முடியாது என்று கூறினார். நான் பெரியாரை முன்னிறுத்துகிற பொழுது ஒப்புமைக்காக அல்ல, அவர் ஒரு மாபெரும் தலைவர். நான் என்னுடைய கருத்துக்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று வந்திருக்கிற இடத்தில், அதிலும் லயோலா